எல்லாருக்கும் வணக்கங்க. வைபவ் சூரியவன்சி 35 பாலில் 100 ரன் அடிச்சிருக்காருங்க. எப்பாப்பாப்பா 14 வயசு பையன் 35 பாலில் 100 ரன் அடிச்சிருக்காரு. 11 சிக்ஸு 7 4ங்க. எப்பா என்ன மாதிரி பேட்டிங்குங்க. எல்லாமே பவுலர்ஸ் அடித்தது எல்லாம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடித்தார். இஷாந்த் சர்மா 29 ரன் அடித்தார். இஷாந்த் சர்மா 100 டெஸ்ட்டுக்கு மேலே ஆடிருக்காரு. அவரை போட்டு பொழந்தெடுத்தார். முகமது சிராஜை பொழந்தெடுத்தார். அவர் 100 அடிக்கும் போது 100வது ரன் அடிக்கும்போது 6 அடித்தார். அதை ரஷீத் கான் அடித்தார். எப்பா நம்மலாம் 14 வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னு தெரியல. ஆனால் இந்த பையன் 14 வயசில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டே திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. அது இந்தியன் கிரிக்கெட்டை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. அபினவ் சூரியவன்சி ஃபஸ்ட் மேட்ச் அவுட் ஆகிட்டு போகும்போது அழுதுட்டு போனார் 32 ரனில். ஆனால் இந்த மேட்ச்சில் 100 அடித்து பொழந்து எடுத்துட்டார் வைபவ் சூரியவன்சி. ஹேட்ஸ் ஆஃப். அவருக்கு என்ன மாதிரி டேலண்ட்டு. எப்பா ஒரு பாலும் அடித்த அடி செம்ம அடி. நேற்று ஜெய்ப்பூர் க்ரௌடு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பாங்க வைபவ் சூரியவன்சியை. சில இது மிஸ் ஹிட் தான். அது 2020ல் 100 அடின்னா மிஸ் ஹிட் இருந்தாலும் 100 தான் அடிக்க முடியும். ஆனால் வைபவ் சூரியவன்சி என்ன ஒரு எக்ஸாம்பிள். வேர்ல்டு கிரிக்கெட்டே திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. செம்ம டேலண்ட்டுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த 14 வயசு பையனுக்கு. என்ன மாதிரி ஒரு டேலண்ட்டு, என்ன மாதிரி ஒரு பிளேயரு. ஃப்யூச்சர் அவர் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் 14 வயசில் செஞ்சுரி அடிக்கிறதுனா பெரிய விஷயம். இந்த ஐபிஎல் ரெக்கார்டை முறியடிக்கிறது ரொம்ப நாள் ஆகுங்க. இந்த அபினவ் சூரியவன்சி அடித்த ரெக்கார்டை. எப்பப்பா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க டீமு. அந்த டீமே போட்டு இந்த பொலன்னு பொழந்து எடுத்துட்டாரு அபினவ் சூரியவன்சி. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் எப்படி ஆடுவாருன்னு தெரியும் பேட்டிங்கு. ஆனால் ஜெய்ஸ்வால் ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தார். ஆனால் அபினவ் சூரியவன்சி லிட்டரலாக பொழந்துட்டாருங்க. நேற்று குஜராத் டைட்டன்ஸ் 200க்கு மேலே அடிச்சிட்டாங்க டார்கெட்டு. அந்த 200 டார்கெட்டை ஒரு 15 ஓவருக்குள்ளே 10 ஓவர் 13 ஓவரில் 150 அடிச்சிட்டாங்கங்க. அதுக்கு மெயின் காரணம் அபினவ் சூரியவன்சி தான். அவர் பேட்டிங் ஸ்டைல் பயங்கரமாக இருக்குது. ஹேண்ட்ஸ் செம்ம ஹேண்ட்ஸ் வச்சுருக்காருங்க. என்ன மாதிரி ஹேண்ட்ஸ், அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங் ஹேண்ட்ஸ், பறக்குது பால் எல்லா சைட்லேயும். ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவரை பிக் பண்ணதுக்கு பெரிய விஷயம். அபினவ் சூரியவன்சியை செம்மையாக பிக் பண்ணாங்க. அதுவும் அவங்க கோச் யார், ராகுல் டிராவிட் அவர்கிட்ட இருக்கார். அவர்கிட்ட இருக்கிற வரையும் செம்மையாக இன்னும் க்ரூம் பண்ணி விட்ருவார் ராகுல் டிராவிடு. வாட்ச் அவுட் பிளேயருங்க அபினவ் சூரியவன்சி. நேற்று வேர்ல்டு கிரிக்கெட்டே திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு செம்ம இதாக சொல்லணும். அவங்களுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் அந்த அபினவ் சூரியவன்சியை பிக் பண்ணதுக்கு, கைட் பண்ணதுக்கு. அதுவும் அவங்க கேப்டன் சந்து சாம்சன் விளையாட வச்சதுக்கு. அவர் இன்ஜுரி ஆகிட்டு அவர் விளையாட வச்சுருக்காரு. அதுவும் பெரிய விஷயம் தான். ட்ரஸ்ட் பண்ணி அவரை விட்டுருக்காங்க. 14 வயசு பையன் பார்க்காம கூட அவரை விளையாட வச்சுருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டு. ரியான் பராக், சஞ்சு சாம்சன் தான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ராகுல் டிராவிட் அவங்க கோச் கொடுத்தே ஆகணும். வேர்ல்டு கிரிக்கெட்டை திரும்பி பார்க்க வச்சிட்டாருங்க அபினவ் சூரியவன்சி. ஹேட்ஸ் ஆஃப்.